எடு போன் எடு. அவங்க பேச்ச நான் கேட்கணும். பேசு, ஸ்பீக்கர்ல போடுறா. டேய் போடுறா, நான் கேட்கணும். போடு மணிகண்டா. ஏய் எங்கடா இருக்க? போன் பண்ண அட்டன் பண்ணவே தைரியம் இல்லாத ஆள் நீ. நான் இல்லாதப்போ என் புனிதாவை தள்ளி விட்டுருக்க. அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காடா. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இப்போ உனக்கு சந்தோஷமா? சொல்றா, சந்தோஷமா? ஹேய், நான் அவனும் வேணும்னு அவளை தள்ளி விடல. டேய் முதல்ல மரியாதையா பேசு. அவ இவன் இனிமே நீ என் புனிதாவை பேசுன ஒல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன். என்ன ரொம்ப ஓவரா மிரட்டிட்டு இருக்கா? அப்படிதான்டா மிரட்டுவேன். என் பொண்டாட்டிக்கோ என் குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு தெரிஞ்சது நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. மாப்ள புனிதா எப்படி இருக்கா? ஐயோ மாப்ள போன் கட் பண்ணிட்டாரே. ஐயோ நான் புனிதா கிட்ட பேசணும். அவன் என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்றான். அது உங்களுக்கு பெருசா தெரியல? அப்ப கூட புனிதாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையாமா? அவளே விழுந்துட்டு நடிச்சிட்டு இருக்கா. அது என்னன்னே நீங்களாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன மணிகண்டா நீ இப்படி எல்லாம் பேசாத. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த பொண்ணாலையாவது நடிக்க முடியுமா? இத பாருப்பா, எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசு. அத்தை, கோவத்துல வார்த்தையை விட்டுட்டோம்னா அப்புறம் அள்ள முடியாம நாம தான் கஷ்டப்படணும். எல்லாருமே எனக்கே அட்வைஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். கபிலா, அப்பா 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 நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? கபிலா, அமுதாவுக்கு யதார்த்தமா போன் பண்ணும்போது அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாப்பா. அதான் போட்டது போட்டபடியே இருக்கட்டும்னு கிளம்பி வந்துட்டேன். என் மருமக எப்படிப்பா இருக்கா? தெரியலப்பா, டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. இந்த பாரு கபிலா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் புனிதா இங்க இருக்கிறது சரியா வராதுப்பா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும்போது புனிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. அமுதா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா அன்னிதா பாவம். வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் டாக்டர், புனிதா எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப நல்லாதான் இருக்காங்க. இப்பதான் கண்ணை திறந்திருக்காங்க. டாக்டர், குழந்தை நல்லா இருக்குல்ல? அவங்களும் குழந்தைய நல்லாதான் இருக்காங்க, வருத்தப்படாதீங்க. இப்பதான் டாக்டர் நிம்மதியா இருக்கு. நான் போய் புனிதாவை பார்க்கலாமா? ஓ எஸ், டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கபிலன், புனிதா, புனிதா அழாதீங்க. உங்களுக்கு நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகல. நீங்க தைரியமா இருங்க. கபிலன், நிஜமாவா சொல்றீங்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் கபிலன். மாமா, நீங்க எப்ப மாமா வந்தீங்க? அப்பா இப்பதான் வந்தாரு. ஆமாம்மா, உனக்கு நடந்தது அமுதா சொன்னதும் என்னால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல. உன்னை வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு தான் ஓடி வந்தேன். எனக்கு எதுவும் இல்ல மாமா. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா எதுக்குமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க சொல்லு? எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியுமா?